அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி செப்டம்பர் மாதம் முதல் NPHHPHHAAY ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகளும், மேலும் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும், மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் குறித்தும், முக்கியமான புதிய சலுகைகள் குறித்து தற்போது முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய தகவலை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக, தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் மாதம் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடையில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை குடும்ப அட்டைதாரர்களின் குறைதீர்க்க அனைத்து வட்டங்களிலும் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் நடத்தப்படும். முகாம்கள் நடக்கும் நாட்களில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை உங்கள் பகுதிக்குட்பட்ட வட்டாட்சியர் அல்லது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று பயனடையலாம். இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருட்களை பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக, ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு இனி அசல் குடும்ப அட்டையை நேரில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும், கார்டின் வெண் பிரதி அல்லது அட்டை எண் மட்டுமே போதுமானது என்றும் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் லைசன்ஸ் மற்றும் ஆதாரை தங்களது ஸ்மார்ட் போனில் வைத்திருப்பதை போல இனிமேல் ரேஷன் கார்டின் மென் பிரதியையோ அல்லது அட்டை எண்ணையோ ஸ்மார்ட் போனில் வைத்திருந்தால் போதுமானது. அதை ரேஷன் கடைகளில் காட்டி பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் போது சில குடும்ப அட்டைதாரர்களுக்கு கைரேகை பதிவு ஆகாததால் பொருட்கள் பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இது குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதனை சரி செய்யும் பொருட்டு கைரேகை பதிவில்லை என்றால் அவர்களுக்கு பதிலாக குடும்பத்தில் உள்ள வேறு நபரின் கைரேகையை பயன்படுத்தி பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் கைரேகை வராதவர்களுக்கு ஸ்கேன் செய்யும் கருவி மூலம் முகத்தை ஸ்கேன் செய்து பொருட்களை வழங்கும் நடைமுறை கொண்டு வரப்பட உள்ளது. அடுத்த அறிவிப்பாக, புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு விரைவில் புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் ஆன்லைன் மூலமாக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.